ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம். ஐயா. ஐயா ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வணக்கம். திருக்காலத்தி அப்பனே சரணம். சரி, சென்னிமலையானவன் அரும்பெரும் கருணையினாலும் வணக்கம் ஐயா. குருநாதர் மணியனையாவை வணங்கி இலவச அடிப்படை ஜோதிட வகுப்பின் 3வது வகுப்பை ஈரோடு கோபையாவாகிய நான் தொடங்குகிறேன். இந்த வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பலன்களை, பாடங்களை வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு பலனாக சொல்லும்போது பேரும் புகழும், பெரும் செல்வங்களும், பெரும் பரிசுகளும், பெரும் பாராட்டுகளும் நீங்கள் அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். அனைவரும் நல்லா இருப்பீங்க. ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. அந்த ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறதுனா முதல்ல குருவோட ஆசீர்வாதம் வேணும். எல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு பாக்குறாங்க. நாம கொடுக்கும்போது இங்க பல பேரு இப்படியே ஏதோ இந்த இது மேல இருக்கிற மாதிரி, அதாவது ஏதோ மதில் மேல் பூனை மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருக்கா யாருக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு குருநாதரோட ஆசீர்வாதம் இருந்தா தான் ஜோதிடம் மெய்ப்படும். ஜோதிடம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நாம் இது எதிர்பார்க்கறது இல்லை. பட் சிஷ்யர்களான உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். கிடைச்சாதான் ஜோதிடத்துல வெற்றி பெற முடியும். சும்மா ஏனோ தானோ அப்படின்லாம் இருந்தா ஜோதிடம் கத்துக்காதீங்க, அது வேலைக்காக. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சரியானபடி கத்துக்க முடியாது. நல்ல குரு பக்தியோட, ஒரு பயபக்தியோட குருவை வணங்கி எவரொருவர் இதை ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த ஜோதிடம் சித்திக்கும். சும்மா என்னமோ ஏதோ வர்றோம், ஏதோ கேட்கறோம். இந்த மாடு தட்டை தின்னுட்டே இருக்கு பாருங்க, அது மாதிரி தின்னுட்டு உட்காந்துட்டு இருந்த வேலைக்கு. சரி, பரவாயில்ல. இப்போ நாம நேத்து, அதாவது விருச்சிகம் 8ஆம் பாவம் வரைக்கும் போன வகுப்புல பார்த்தோம். அப்போ இன்னைக்கு, அதாவது 8ஆம் பாவம்னா மேசம், ரிஷபம், ஒவ்வொருத்தருடைய காரகத்துவம். மேசத்தை லக்னமா வச்சு நம்ம பார்க்கிறோம். அது அடிப்படை ஜோதிட வகுப்பு. இதுல கொஞ்சம் காரகத்துவங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குது. அது ஒன்றும் மாற்றம் இல்லை. இதுல உங்களுக்கு அடிப்படையா சில காரகத்துவங்கள். இப்போ போன வகுப்பு அட்டன் பண்ணவங்க யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க அவங்களுக்கு ஒரு கேள்வி. இப்ப நான் மிதுனம் அப்படின்னா என்னென்ன காரகத்துவம் சொன்னேன்? ஏதாவது 2 காரகத்துவம் சொல்லுங்க பார்க்கலாம். விக்னேஸ்வரன் காரகத்துவம் சொல்றேன்னு சொல்றது கை தூக்கலாம். விக்னேஸ்வரன் சொல்லுங்க. 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்னா என்ன காரகத்துவம்? கம்யூனிகேஷன் ஐயா. கம்யூனிகேஷன். சகோதர ஸ்தானம். என்ன சகோதரம்? சகோதரம்னா என்னன்னு சொல்லணும். தம்பி. இளைய சகோதரம். இளைய சகோதரம். இளைய சகோதரம், இளைய சகோதரி, அப்படி ஒண்ணுன்னா சொல்லணும். 3ஆம் பாவம் சொன்னோடனே டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கணும். 3ஆம் பாவம் அப்படின்னா வீரியம், விஜயம், வீரியம், விஜயம், வெற்றி. அப்புறம் வேற என்ன இருக்கு? வலது கை. எழுத்து, கமிஷன், மாமனார், வக்காலத்து, சீட்டு, எம்எல்எம், தொண்டை, மூக்கு, விரல்கள், வலதுகை, வீரியம், விஜயம், லாட்டரி சீட், லாட்டரி டிக்கெட். எல்லை, எல்லை அளக்குறாங்கல்ல, எல்லை. விசிட்டிங் கார்டு, விசிட்டிங் கார்டு அடிக்கிறீங்கல்ல,
சினிமாவுக்கு போனா டிக்கெட் கிழிக்கிறாங்க, கண்டக்டர் என்ன பண்ற டிக்கெட் கிழிக்கிறாரா, அந்த டிக்கெட்டு 3ஆம் பாவம் தான். நல்லா இருக்கிற டிக்கெட்டு கிழிச்சு கிழிச்சு கொடுப்பாருல்ல, அந்த ஒர்க்குங்கிறாங்க. அந்த டிக்கெட்டு 3ஆம் பாவம் தான். போலீஸ், ராணுவம், காவல்காரர்கள் பூரா 3ஆம் பாவம். அதே மாதிரி சிஷ்யர் 3ஆம் பாவம். சிஷ்யர் இதெல்லாம் 3ஆம் பாவம். சரி, யாரோ ஒருத்தர் 5ஆம் பாவத்துக்கு சொல்லுங்க. 5ஆம் பாவம். பூர்வ புண்ணியம். சங்கீதா மேடம் சொல்லுங்க. பூர்வ புண்ணியம். குலதெய்வம். தெரிஞ்சதை சொல்லணும். நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்தோமோ அதை சொல்லுங்க. முதல் குழந்தை. முதல் குழந்தை கரெக்ட். தாத்தா. தாத்தா. கலைகள், குலதெய்வம், ஆசை, காதல், ஷேர் மார்க்கெட். எழுதுனது படிக்க கூடாது. டிகிரி படிப்பு வரும். டிகிரி படிப்பு. உயர்கல்வியில முதல் கல்வி +2 முடிச்சோன்னு சேர்ற கல்வி காதல். காதல். தர்மராஜா, பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர்கள், பஞ்சபூதம். மளிகை கடை. நம்மளோட பெயரை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமா வரும். பெயர் சினிமா. தாத்தா. தாத்தா. அப்புறம் சூதாட்டம். பூர்வீக சொத்து சொல்ல மாட்டீங்களா? தாத்தானாவே தாத்தா சொத்து, பூர்வீக சொத்து. அதிர்ஷ்டம். முதல்ல தேவையானது அதிர்ஷ்டம். அப்புறம் 2வது இளைய சகோதரம். அரசியல்ங்கயா. 2வது இளைய சகோதரமா? காதல். ஜோதிடம் கரெக்ட். எத்தனை பேர் தான் காதல சொல்லுவீங்க? காதல்னாவே அப்படி ஒரு கவர்ச்சியா இருக்குது. உயர்கல்வி அதையும் சொல்லிட்டீங்க. ராசி நட்சத்திரம். ஆசை. ஆசை. வயிறு. மேல் வயிறு 5ஆம் பாவம், மேல இருக்கிற வயிறு. அடி வயிறு 6ஆம் பாவம். கலைகள். 6ஆம் பாவத்தை குரு பார்த்தாலோ, 6லே ராகு இருந்தாலோ, அல்லது 6ஆம் அதிபதி 11ல் இருந்தாலோ வயிறு பெருசாகலாம். ஒழுங்காவே வரலைங்க. உண்மைதான் சார். எனக்கு 6ல் சனி இருக்காரு, குரு பாக்குறாரு 12ல இருந்து, வயிறு பெருசாயிடுச்சு. சனி வேற இருந்தா என்ன தெரியுமா ஆகும்? அந்த வயிறுல கட்டி வர்றது, அல்லது குடல்ல ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது, அல்லது பிறக்கும் போது குழந்தை பிறப்புல ஆப்ரேஷன் நடக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷனே வந்துடும். சனி இருந்தா கட்டி கல்லு மாதிரி ஆயிடும், வயிறு கல்லு மாதிரி. கவனமா இருக்கணும் என்ன சார்? ஆமா. சரி, பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆனா இது பத்தாது. தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டாலும் பாவகாரகத்துவம் குறைஞ்சது தான். கிரககாரகத்துவம் நிறைய இருக்குது. பாவகாரகத்துவங்கிறது ஒரு 10 கூட நம்மளால சொல்ல முடியலைன்னா எப்படி அடிப்படை வகுப்புல வெல்றது? இதெல்லாம் பாவகாரகத்துவங்கிறது நமக்கு ஒரு கண்ணு மாதிரி. அதை டக்குன்னு நம்ம எப்பவுமே தெரிஞ்சு வச்சுட்டே இருக்கும்.
பாவகாரகத்துவங்கள் நம்ம நடத்தி இருக்கிறோம். 8ஆம் பாவம் வரைக்கும் நடத்தி இருக்கிறோம். சரி, இப்ப 6ஆம் பாவத்துக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கடன், நோய், ஆ. ஒரு எதிரி. அதாவது இங்க பாருங்க, ஜோதிடர்கள் அவங்க சொல்ல வேண்டாம், புதிதாய் வந்த மாணவர்கள், இந்த அடிப்படை வகுப்புக்கு ஜோதிடம் தெரியாம வந்தவங்க, அவங்க கத்துக்கிட்டவங்க, இந்த 2 வாரத்துல ஓரளவுக்கு எனக்கு இதெல்லாம் தெரியுது சார் அப்படிங்கிறவங்க சொல்லுங்க. அது அவங்க தான் சொல்லணும். சோதிடர்கள் ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ற ஜோதிடர்கள் சொல்ல வேண்டியது இல்லை. அவங்களுக்கு நம்ம இது ஒரு எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்லை. வேலை ஆரம்பம். புதுசா வந்தவங்க சொல்லுங்க யாரு? வேலை வேலை இங்க. வேலை கரெக்ட். கடன் ஐயா வாடகை வருமானங்க ஐயா. வாடகை வருமானம், வேலையாட்கள். கடன் கடன் ஐயா. கவலை, சந்தேகம் சந்தேகம், வழக்கு வழக்கு, கடன் வில்லங்கம் ரொம்ப கவலை கடன், வில்லங்கம், வெட்டுதல் கவலை நட்பு கூட்டாளி தொழில் தேர்தல் வெற்றி, தேர்தல் வெற்றி, தேர்தல் வெற்றி, சித்திங்க. சித்தி, வில்லங்கம் வழக்கு வழக்கு, செய்த பாவம் நோயின்னு ஒண்ணு இருக்குது. அது யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நோய் முதல்ல நோய், அப்புறம் கடன், அப்புறம் எதிரி. கடன், நோய், எதிரினே அந்த 6ஆம் பாவத்துக்கு பேரு. அப்புறம்தான் வேலை, அப்புறம்தான் மற்றதெல்லாம். முதல்ல கவனிக்க வேண்டியது கடனை. அதனாலதான், அதாவது எல்லாத்துக்கும் தெரியுதோ தெரியலையோ மறுபடியும் சொல்றேன். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தனா. இலங்கை வேந்தன்னா என்ன அப்படி ஒண்ணு ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இலங்கை வேந்தன் ராவணனுக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அவரோட அரண்மனை தங்கம், அவர் படுத்து தூங்குற கட்டில் தங்கம், அவரோட பூஜை அறை தங்கம், அவர் பூஜை பண்ற லிங்கம் தங்கம், அவரோட அரண்மனையில ஒளி கொடுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் வைரம், மாணிக்கம், அவரோட தேர் தங்கம். இப்படி இருக்கிற ஒரு மனிதருக்கு அவரே கடன் பட்டார் நெஞ்சமாமா. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் கடனே வாங்காத. முடிஞ்சா வாழு, முடியும், இறைவன் கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறான் அப்படின்னு நம்பிக்கை உனக்கு இருந்தால் இறைவன் கட்டாயம் கொடுப்பான். கடன் எப்படி தெரியுங்களா ஏற்படுது? நைட்டு 11:59 இறைவன் உங்களுக்கு கொடுக்கறதா இருப்பான். நீங்க 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க, 11:30 வெயிட் பண்ணுவீங்க, 11:50 வரைக்கும் ஏதாவது பணம் வருதான்னு பார்ப்பீங்க. 55 போய் கடனை வாங்கிடுவீங்க. உடனே இறைவன் வரவு வச்சிரும், கிரகம் வரவு வச்சிரும். உனக்கு கொடுக்கலான் இருந்தேன், நீ தான் வாங்கலையே, நீ கடன் வாங்கிட்டிய, இந்த வரவு அப்படின்னு வச்சு. அப்ப கடனா பாருங்க, நிறைய எனக்கு வர வாடிக்கையாளர்லாம், சார் பேங்க்ல 2 கோடி கடன் கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது எப்படியாவது வர்றதுக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். நான் சொல்லுவேன், கடனுக்கு கேட்காதீங்க, வருமானமா வர்றதுக்கு ஏதாவது வழி கேளு. கடன் வாங்கறதுக்கு போய் பரிகாரம் கேட்குறீங்க அப்படின்னு. ஏன்னா நீ 1 லட்சம் ரூபா கடன் வாங்கினாலும், 1000 ரூபா வாங்கினாலும், 1 கோடி வாங்கினாலும் கடன்காரன். சோ கடன்னாலதான் இந்த உலகம் அழியுது. எப்பேற்பட்டவனையும் கடன் ஒழிச்சிடும். அதனால யாரா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கடனே வாங்காது. சார் கடன் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா எதாவது வித்துதான் ஆகும். அது நிவர்த்தியே கிடையாது, விரயம்தான் அதுக்கு நிவர்த்தி. பாருங்க, ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒரு நிவர்த்தி ஸ்தானம் இருக்கு. அதாவது லக்னம் பாவம்னா 7 நிவர்த்தி. எப்படி தெரியுங்களா? இப்ப லக்னம் நான் வச்சுக்கோங்க, மேசம், ஒரு ஆண். நேர 7ஆம் பாவம் துலாம். துலாம்ங்கிறது மனைவி.
நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். கூட்டாளி. இப்போ நீங்க எங்க போனா ரிலாக்ஸ் ஆவீங்க? ஒரு நண்பர்களோட போனா தானே ஏதாவது பேசிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் ஆக முடியும். இல்ல நண்பர்களோட போனா ஒரு பெக்கப் போட்டு ரிலாக்ஸ் ஆக முடியும். இப்படி ஏதாவது ஒரு இல்லைன்னா என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணாதான் ஒரு ஆணினுடைய ரிலாக்ஸ். ஒரு ஆண் ஒரு பெண்ணை கூடி மகிழ்கின்றான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கிற இடம், நிவர்த்தி கிடைக்கிற இடம் மனைவி. ஒரு மனைவிக்கு ரிலாக்ஸ் கிடைக்கிற இடம் எங்க? ஆண் மேசம். அதனாலதான் அதை நிவர்த்திங்கிறான், நிவர்த்தி ஸ்தானம்ங்கிறான். அப்ப 6ஆம் இடத்துக்கு நிவர்த்தி எழுதுறீங்களா? 12ஆம் இடம். அதுக்கு நேர் 7 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை நாம என்ன சொல்றோம்? விரயம்ங்கிறோம். கொஞ்சம் நீங்க கடனை வாங்கிட்டீங்கன்னா, நோயை வளர்த்துக்கிட்டீங்கன்னா, எதிரிய அதிகமா நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா 12ஆம் இடம் விரயம். ஒண்ணு எதிரி என்ன பண்ணுவான்? எதிரி அதிகமா இருந்தா போட்டு தள்ளிடுவானா? போட்டு தள்ளினா 12ஆம் பாவம் போய் சேர வேண்டியதுதான். கடனை வாங்கினீங்கன்னா விரயம். என்னது? சொத்து போயிரு. அதான் ஒரு வார்த்தை இருக்குது கடனை வாங்கினவனுக்கு. ஒண்ணு சொத்து போ, இல்லைன்னா செத்து போ. இவ்வளவுதான் கடன் வாங்கணும். கடன் மட்டும் வாங்கினா இதுதான், சொத்து போகும், இல்லைன்னா செத்து தான் போகணும். கடனுக்கு நிவர்த்தி கேட்டு அலையிறீங்களே, வாங்கறதுக்கு முன்னாடி யோசிங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பொருத்தம் பாருங்க. சும்மா ஏதோ ஒண்ணுமே தெரியாதவன்ட்ட போய் பொருத்தம் பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அவன் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கிறான், என்ன இருக்குது, என்ன அனுபவம்? ஒண்ணும் கிடையாது. வயசானா மட்டும் அனுபவம் இல்லைங்க, திறமை இருக்கணுங்க. திறமையான ஜோதிடரா இருக்கணும். முகூர்த்தம் குறிச்சா ஃபெயிலியர் ஆகக்கூடாது. நான் இது வரைக்கும் ஒரு 10,000 முகூர்த்தம் குறிச்சிருப்பேன், ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகாது. இது வரைக்கும் ஒன்னும் ஃபெயிலியர் ஆனது இல்லை என் லைஃப்ல. நான் குறிச்ச முகூர்த்தம் எல்லாம் வெற்றி தான். அது தொழிலுக்கா இருந்தாலும் சரி, அல்லது விவசாயத்துக்கா இருந்தாலும் சரி, அல்லது குழந்தை பிறப்புக்கா இருந்தாலும் சரி, எல்லாம் முகூர்த்தம் தான். எதுக்கு நான் குறிச்சு கொடுத்தாலும் சரி வெற்றி தான் நடக்குமோ ஒழிய தோல்வி, திருமணத்துக்கு என்னைக்கு தோல்வி ஏற்படுற மாதிரி பண்றதே இல்லை. நான் இப்ப யூடியூப்ல போகுது, யாரு வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க. நான் குறிச்சு கொடுத்து தோல்விங்கிறவங்க யாரு வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க. நான் டெய்லி அவ்வளவு பிஸியான ஜோதிடர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தைரியமா இந்த சவாலை விடுறேன். நான் முகூர்த்தம் குறிச்சு கொடுத்த என்னோட முகூர்த்த வகுப்பு இருக்குது. நான் எப்படி முகூர்த்தம் குறிக்கிறேன்னா அதே மாதிரி அந்த வகுப்பு எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனா வகுப்பு விற்கிறதுக்கு இதை சொல்லல, அப்படின்னா இலவச வகுப்பு நடத்த வேண்டியது இல்லை. ஆனா முகூர்த்தம்னு ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன். அந்த முகூர்த்தம் நான் எப்படி குறிக்கிறேன்னு எடுத்திருக்கேன். அது மாதிரி நான் இது வரைக்கும் குறிச்ச எந்த முகூர்த்தமும் தோல்வி இல்லை. எந்த திருமண இணைப்பு நான் இணைச்சு வச்ச எந்த திருமண ஜோடியும் தோல்வியை தழுவல. இருந்தா நிறுவீங்க, சவால், அது மாற்றமே இல்லை. இதுக்கு காரணம் நான் இல்லை, எனக்கு பின்னாடி இருக்கிற சென்னிமலை ஆண்டவன், அவருடைய கருணை. அதனால நம்ம சொல்ற திருமண பொருத்த வகுப்பாகட்டும், 7ஆம் எல்லாமே நான் எப்படி எடுக்கிறேன்னு அப்படி எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால ஒரு நிவர்த்தி ஸ்தானம்னா அந்த கடனை மட்டும் எப்பவுமே 6ஆம் பாவத்துல கடன் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கடன். 6ஆம் பாவம்னா கடன் இருக்கா, அப்புறம் நோய் இருக்கா, அப்புறம் எதிரி இருக்கா, இந்த 3ஐயும் கவனிக்கணும். அப்புறம்தான் வேலை, அப்புறம்தான் வயிறு, அடி வயிறு. 6ஆம் பாவத்துக்கு முன்னாடிதெல்லாம் பார்க்கணும் நீங்க. அப்புறம்தான் நீங்க மருத்துவம், ஹோட்டலு, சாப்பாடு. 6ஆம் பாவம் தான் சாப்பாடு. ஆமா, இதெல்லாம் 6ஆம் பாவம். உத்தியோகம் 6ஆம் பாவம். ஆமா, ஒரு விபத்து ஏற்படுறது பாருங்க, விபத்து, அது 6ஆம் பாவம். சந்தேகம் 6ஆம் பாவம். இதெல்லாம் அடுத்தடுத்து. ஆமா, சரி. இப்ப 8ஆம் பாவம் வரைக்கும் நடத்தி இருக்கிறோம். 9ஆம் பாவம்
நண்பர்களே, 5ஆம் பாவம் அதிர்ஷ்டம். நீங்க போய் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும்னா உங்க 5ஆம் பாவத்தை இயக்குனீங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் உடனே இந்த லாட்டரி சீட்டு, 3 சீட்டு, சீட்டாட்டம், கேம்பிளிங் இதன் மூலியமா பெறக்கூடிய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமே அல்ல. அதிர்ஷ்டம்னா என்னன்னா, இப்ப நமக்கு தமிழக முதல்வரா வந்திருக்கிற திரு விஜய் அவர்கள் கோட்டையில போய் இன்னைக்கு கொடியேற்றி இருக்கிறாங்க இல்லைங்களா? இதுக்கு பேரு தாங்க அதிர்ஷ்டம். புரிஞ்சுதுங்களா? இதுக்கு பேர் என்ன? யாருனாலையும் கணிக்க முடிஞ்சுதா? யாராவது நினைச்சிருக்குமா? அப்படியே உலகமே வியக்குது. வியந்து பார்க்கிற அளவுக்கு அவருடைய ஜாதகம். இதுதான் ஜோதிட உண்மையான விஜய் ஐயா முதல்வரானதுதான் ஜோதிடம் உண்மை. எப்ப எல்லாரும் ஸ்டாலின் வருவாரு அல்லது எடப்பாடி வருவாரு, நான் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, ஒண்ணுக்கும் வேலைக்கு ஆகல. அட்டிச்சு நவுத்திட்டு பிரச்சாரத்துக்கே போகல சரியா, இல்லைங்களா? சில பேர் நடைபயணம் போனாம்பாங்க, சில பேர் ஊரா போனாங்க, எல்லாம் போனாங்க. ஆனா விஜய் ஐயா மட்டும்தான் அட்டிச்சு நவுத்திட்டு பட்டைய கிளப்பிட்டு, அதுதான் அதிர்ஷ்டம்ங்க. சரிங்களா? அது பூர்வ புண்ணியம். இப்ப அவருக்கு இயற்கையா இருக்குது. அவரு பிரச்சாரத்துக்கு போனாலும் கிடைக்குது, போகலினாலும் கிடைக்குது. அவர் வீட்டிலேயே உட்கார்ந்து செவுத்து பார்த்துட்டே இருந்தா கூட அவர் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்குது. ஆனா பாக்கியம் அப்படிங்கிறது அப்படி இல்லைங்க. 9ஆம் பாவத்தை பாக்கியம்னு சொல்றாங்க. அப்ப அந்த பாக்கியத்தை நீங்க தேடி அடையணும். இப்ப இந்த 9ஆம் பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னீங்கன்னா, நமக்கு 2 முதல்வர்கள் இருந்தாங்க. 2 முதல்வர்கள். இந்த 2 பேருமே 5ஆம் பாவாதிபதி வலுப்பெறலாம். 5ஆம் பாவாதிபதி வலுப்பெறுது. 9ஆம் அதிபதி லக்கணத்திற்கோ அல்லது லக்கண அதிபதிக்கோ தொடர்பு ஏற்படுது. அப்ப பாக்கியமா அவங்க என்ன பண்றாங்க? எங்கேயோ ஒரு ஊர்ல பிறந்து எங்கேயோ வளர்ந்து சென்னைக்கு வந்து அவங்க முதல்வர் ஆகிறாங்க. அப்போ தலைவர் கலைஞர் ஜாதகத்துல கடக லக்கணம், அந்த ஜாதகம் இருக்காங்க அட்மின், கலைஞர் ஜாதகம் இருக்கா? இருக்கீங்க, போட்டுறேங்க. போடு. அடுத்து ஜெயலலிதா அம்மாவையும் போடு. நண்பர்களுக்கு ஒரு உதாரணம் காண்பு. எப்படி அந்த பாவம் வலுப்பெறுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு எப்படி இருந்தா எப்படி வலுப்பெறுது, 9ஆம் பாவம் எப்படி இருந்தா வலுப்பெறுதுன்னு நீங்க பார்க்கணும். அப்போ 9ஆம் பாவம்ங்கிறது ஒரு பாக்கியஸ்தானம். பாக்கியம் நீங்களா போய் தேடி அடையிறது, வழிபாட்டின் மூலியமா கிடைக்கிறது பாக்கியம். சார் நான் போய் இத கேட்டேன், இத பண்ணுனேன், இதுக்கான முயற்சி எடுத்தேன், அதனால வந்துச்சு அப்படின்னு அடையிறது பாக்கியம். இங்க பாருங்க நண்பர்களே, ஐயா கடக லக்கணம், லான்னு போட்டிருக்கிற இடம் கடகம். இவருக்கு வலப்புறமா நீங்க என்னன்னீங்கன்னா 1ஆம் இடத்தில் லா, 2ஆம் இடம் ராகு, 3ஆம் இடத்துல மாந்தி, 4ஆம் இடம் சனி,
5ஆம் இடம் இதுதான் அதிர்ஷ்டஸ்தானம், அது செவ்வாய், அங்க குரு உட்கார்ந்து இருக்கிறாரு. 6ஆம் இடம் வலப்புறமா என்ன தனுசு. 7ஆம் இடம் செவ்வாய், 5ஆம் அதிபதியான செவ்வாய் அங்க போய் உச்சமா உட்கார்ந்து இருக்கிறாரு 7ஆம் இடத்துல. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் கேது. 9ஆம் இடம் பாக்கியம், அங்கதான் கலைஞர் ஐயா போட்டோவை நம்ம அட்மின் போட்டிருக்கிறாரு. லக்னத்திலிருந்து 9 வலப்புறமா எண்ணீங்கன்னா 9ஆம் இடம் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. அந்த 9ஆம் இடம் தான் அவருக்கு மீனம். அந்த மீனத்துக்கு அதிபதி குரு. மீனத்திற்கு அதிபதி குரு. அவர் 5ல உட்கார்ந்து இருக்கிறாரு. நல்லா பாருங்க நண்பர்களே, கடக லக்னத்துக்கு வலப்புறமா லான்னு எழுதியிருக்கிறதா லக்கணம், அது கடகம். வலப்புறமா என்ன 5ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி உட்கார்ந்து குருவிற்கு 3 பார்வைகள் உண்டு. குருவிற்கு 3 பார்வை, ஒன்னு 5ஆம் பார்வை, இன்னொன்னு 7ஆம் பார்வை, இன்னொன்னு 9ஆம் பார்வை. அப்போ குரு 5ல உட்கார்ந்து 5ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பாக்கியத்தை பார்த்து 7ஆம் பார்வையா இந்த கடக லக்னத்துக்கு அதிபதியான சந்திரனையும் 2க்கு அதிபதியான சூரியனையும் பார்த்து 9ஆம் பார்வையா லக்கணத்தையே பார்க்கிறார். குருவிற்கு 3 பார்வை. அதனால என்ன ஆகுது, இந்த கடக லக்னத்துக்கு அவர் பாக்கிய அதிபதி 9ஆம் அதிபதி, அவரு போய் 5ல உட்கார்ந்து கேட்டை நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குது. 3ஆம் அதிபதி சாரம். கலைஞர் பாக்கியாதிபதி 5ல் உட்கார்ந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அவர் 5ஆம் இடத்துக்கு உண்டான கலைகள்ல, அதுலயும் 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி சாரம்ங்கிறதுனால எழுத்துல முதல்ல திரைக்கதை வசன கர்த்தாவை பேர் எழுதி கலைஞர் திரைக்கதை வசனம் கலைஞர் மு கருணாநிதி அப்படின்னு இந்திய வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல, சினிமாவுல முதல்ல திரைக்கதை எழுதினவருக்கு அவரோட பேரை போட்டு தனியா திரைக்கதை வசனம் மு கருணாநிதி அப்படின்னு போட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்தது பாக்கியாதிபதியான குரு உட்கார்ந்து இருக்கிற 5ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியான சாரத்துல இருந்ததுனால இவருடைய எழுத்துக்கள் எல்லாம் மிகுந்த வெற்றி பெற்றுச்சு. அது மட்டுமல்ல, 3ஆம் இடம் உடன் பிறப்புன்னு நீங்க சொன்னீங்க. அவர் என்ன சொன்னாரு, என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளேன்னா எந்திரிச்சு கைய தட்டுன்னு தட்டுறாங்க. 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி 5ல் உட்கார்ந்து 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி, அதாவது கேட்டை நட்சத்திர சாரம்ங்கிறது இந்த கடக லக்னத்துக்கு 3ஆம் இடம், அதாவது புதன் சாரம். அந்த 3ஆம் அதிபதி சாரம் பெற்று இருந்ததுனால இவருடைய எழுத்துக்கள் 3ஆம் இடம் தான் எழுத்து, 3ஆம் இடம் தான் பேனா, 3ஆம் இடம் தான் சகோதரன். அப்ப சகோதர சகோதரி அன்பு உடன் பிறப்புகளே அப்படின்னாரு. எல்லாரும் கையை தட்டினாங்களா? எஸ் ஆர் நோ? அப்ப 3ஆம் இடம் தான் துண்டு, 3ஆம் இடம் தான் துண்டு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, மஞ்ச துண்டுனாங்க. குருதான் மஞ்சள். அப்ப 3ஆம் அதிபதி சாரம் புதன் சாரம் மஞ்ச துண்டு.
மஞ்ச துண்டு போட்டுக்கிட்டாரு. போட்டுக்கிட்டாரா? போட்டுக்கிட்டாரா இல்லையா? அது மட்டுமா? அது மட்டுமா? கேட்டை அப்படின்னா கோட்டைன்னு பேரு. கேட்டைனா கோட்டை. கேட்டை நட்சத்திர காரகங்கள்ல ஒண்ணு கோட்டை, இன்னொன்னு கொடி, வேல். இதெல்லாம் கோட்டையில போய் இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொடி ஏற்றினாரா இல்லையா? முதல் கோட்டையில் கொடி ஏற்றிய முதல்வர் தலைவர் கலைஞர். அதுக்கு முன்னாடி முதல்வர்கள்லாம் வந்தாங்க, அந்த உரிமையை தரல. ஆனா முதல்வர் கொடியேற்றலாம் அப்படின்னு போய் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துல முதலா கோட்டையில இவர் தான் அந்த கொடி ஏற்றினார். எப்படி நண்பர்களை பார்த்தீங்களா? ஜோதிடம் மகா அற்புதம், ஆனா ரொம்ப எளிமை. அதுக்கு நீங்க அடிப்படையா சில விஷயங்கள், என்ன பாவம், என்ன கிரகம், அந்த கலர் என்ன. இப்ப குருனா மஞ்சள் கலர் இல்லைங்களா? குருனா தங்கம், குருனா பொண்ணு, அதெல்லாம் சொல்லுவேன் நான் பின்னாடி. உங்களுக்கு ஒரு அடிப்படை சொல்றேன். அந்த குரு போய் கேட்டை நட்சத்திர சாரத்தில் இருக்குது. கேட்டைனா புதன், புதன்னா 3ஆம் இடம். 3ஆம் இடம் தான் துண்டு. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுட்டேலா? அந்த துண்டை போட்டு, அதுவும் மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு போனாரா? ஐயா 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் நீங்களே, 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் நீங்களே. அந்த 5ஆம் இடத்துக்கு அவர் ஏதாவது பண்ணியிருக்காரா ஐயா? கேட்கலாம்ல? கேட்கலாமா கூடாதா? கலைஞர் 5ஆம் இடத்து அதிபதியை இயக்கி இருக்காரா? யாராவது சொல்லுங்க, இயக்கி இருக்காரா இல்லையா? இயக்கி இருக்காருங்க ஐயா. எப்படிங்கய்யா? மஞ்சள் துண்டு தோல்ல போட்டு அது வந்து அது வந்து 9ஆம் அதிபதி சத்துணவுக்கு முட்டை போட்டார் சார். சத்துணவு 9ஆம் அதிபதி இயக்கி. முட்டையெல்லாம் இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. அவருக்கு 5ஆம் அதிபதி போய் 7ல இருக்குதுங்களா? செவ்வாய் 7ல இருக்குதுங்களா? 5ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் குரு, அது 3ஆம் அதிபதி சாரம். என்ன பண்ணாரு? பவள மோதிரம் போட்டுக்கிட்டார். செவ்வாய்னா பவளம், குருனா தங்கம். குருனா தங்கம், பவளம் தங்கம் இரண்டையும் சேர்த்து மோதிரமாக அணிந்தார். அணிந்தாரா இல்லையா? எனக்கெல்லாம் வேணாம், எடு. உங்களுக்கு பவள மோதிரம் கொடுக்குறேன்னு குருமா நிறைய, ஒரு பாக்கெட் குருமா ஊத்தி, குருமா ஊத்து, கறி குழம்பு ஊத்து. யாருமா அது? குருமா ஊத்துறவங்களாம் எதுக்குமா வகுப்புக்கு வரீங்க? உங்களுக்கு பொழப்பு இல்லாம இலவச வகுப்பு நடத்திட்டு இருக்காரு. அமைதியா இருக்கணும். இதுதான் நீங்க காமிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டா? சே, கேவலமா இருக்கு. ஏயா, உங்களுக்கெல்லாம் எப்படி நான் வந்து ஒரு விளக்கம் கொடுத்து நீங்கெல்லாம் கத்துக்கணும்னு ஒரு ஆசையில நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க எப்படி இருக்கணும்? இப்படியே இருப்பீங்க? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க நண்பர்.
அதனால தயவு செய்து எல்லாம் அமைதியா இருங்க. பாருங்க, பாடம் போயிடுச்சு. சரி, 9ஆம் பாவம்னா நான் ஜெயலலிதா அம்மா போட்டு விளக்கலாம்னு நினைச்சேன். அவங்களுக்கு லக்னாதிபதியே 9 தான். அவங்களுக்கு லக்னாதிபதி மிதுன லக்னம். வலப்புறமா என்னீங்கன்னா லக்னாதிபதியே போய் 9ல ஜெயலலிதா அம்மா. சரிங்களா? ஆனா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அசால்ட்டா இருக்கிறீங்க. அப்படியே ஏதாவது சொல்ல மாட்டான்னு பார்த்துட்டு இருக்கானம்மா. ஐயா நாங்க சார், ஆர்வமா நாங்க இருக்கீங்க, கேக்குறோம் சொல்லித்தாங்க சார், ஐயா. ஆர்வமா கேக்குறோம் சார். ஆர்வமா தான் ஐயா. என்ன குருமா ஐயா, வாங்கி ஆர்வமா தான் இருக்கீங்க. ஐயா யாரோ ஒரு நாங்கெல்லாம் சிலர் ஆர்வமா தான் வருங்க இருக்கோம். ஐயா. நாங்களும் ஸ்கிரீன் ஆன் பண்ணி உங்களை பார்த்துட்டு இருக்கோங்க ஐயா. பல சரி, யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்க. பொம்மைதான் தெரியுது. ஐயா நீங்க யாரோ வந்து தவறு ஒருத்தர் தப்பு பண்றாங்க. பண்றாங்க. ஏதோ தவறு நடந்துருக்குது. நாங்களும் தவமா இருக்கோங்க ஐயா. சரி, மன்னிச்சுங்கய்யா. ஜெயலலிதா அம்மா ஜாதத்தையும் ஒரு டைம் பாருங்க. தலைவர் கலைஞருக்கும் கடக லக்னம். வலப்புறமா என்னீங்கன்னா 5ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் உச்சம். சரிங்களா? அதே ஜெயலலிதா அம்மா ஜாதகம் போட சொல்றேன், அதையும் பாருங்க. 9ஆம் அதிபதி தலைவர் கலைஞருக்கு 5ல. சரிங்களா? அம்மா ஜாதகத்துல மிதுன லக்னம். அப்படியே வலப்புறமா என்னீங்கன்னா மிதுனம். 2ஆம் இடத்துல சனி. 3ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன். அதாவது 2ஆம் இடம்ங்கிறது கடகத்துல சனி. 3ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன். 3ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல கேது. 6ஆம் இடத்துல ஒண்ணு இல்ல, 7ஆம் இடத்துல குரு. 9ஆம் இடத்துல சூரியன் புதன் கும்பத்துல. 10ஆம் இடத்துல சுக்கிரன். 11ஆம் இடத்துல ராகு. ஏதாவது விட்டுட்டுனா 9 கிரகம் வந்துருச்சா? ஐயா, 8 கிரகம் தான் வந்திருக்கீங்க. அப்படியா? குரு எல்லாம் சொல்லிட்டேனே, எதை விட்டுட்டேன்? சனி 2ல. 3ல செவ்வாய் சந்திரன் 3 கிரகம். ஐயா, 4ல 9 கேது 5 கிரகம். 7ல ஐயா குரு வந்துருச்சு ஐயா, 2 9 கிரகம். வந்துருச்சு. வந்துருச்சுங்க ஐயா, 10ல வந்துருச்சுங்க. 2 கிரகம் 8. 10ல 1 கிரகம் 9. ஐயா லக்னத்தை சேர்த்து 10 வந்துருச்சுங்க. கரெக்ட் தாங்க சொன்னது. சரி, அதனால நண்பர்களே, ஜோதிடம் மகா அற்புதம். அந்த அம்மாவுக்கு 5ல கேது. ஆனா 5ஆம் அதிபதி போய் உச்சம் மீனத்துல. 9ல போய் லக்னாதிபதியே உட்கார்ந்துருக்கு. அதனாலதான் இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு இடம். ஆதித்யா, அது இருக்கா ஜெயலலிதா அம்மா ஜாதகம்? ஐயா இருக்குங்க, ஏதோ போட்டுறீங்க. அது உங்களுக்கு இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒருவருடைய அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியம். இந்த ரெண்டும் ஒருத்தருக்கு நல்லா இருந்தா அவங்க வாழ்க்கையில கட்டாய நல்ல நிலைக்கு போவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் லக்னாதிபதியினுடைய பலத்தை பொறுத்து அவங்க முன்ன பின்ன இருக்கிறது அது அப்புறம். ஆனா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருக்கும். அப்போ 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம். 9ஆம் இடத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீர்த்த ஸ்தல யாத்திரை அப்படின்னு. 9ஆம் இடத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீர்த்தம் ஸ்தலம் யாத்திரை அப்படின்னு. என்ன அர்த்தம்? தீர்த்தம்னா நதி ஓடுது. இப்ப கங்கையை எப்படியே வச்சுக்கோங்க, காசியை நீங்க நினைச்சுக்கோங்க. கங்கை ஓடுது, தீர்த்தம். ஸ்தலம் விஸ்வநாதர். யாத்திரை, இங்கிருந்து போறீங்க, காசி யாத்திரை. யாத்திரை. அப்போ 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ 5க்கோ 4க்கோ 7க்கோ 10க்கோ 11க்கோ சம்பந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் அந்த தீர்த்தஸ்தல யாத்திரை போறதுக்கு அந்த திசா புத்தி வந்தா போவாங்க. ராகு திசை வந்தாலும் கட்டாயம் இந்த தீர்த்தஸ்தல யாத்திரைக்கு போவாங்க.
நண்பர்களே இங்க பாருங்க, இதுதான் அம்மா ஜாதகம், முதல்வர் அம்மா ஜாதகம், ஜெயலலிதா அம்மா ஜாதகம். அது பாருங்க மிதுன லக்கணம், அவங்க லான்னு போட்டிருக்கிறது மிதுனம். அந்த மிதுன லக்கணத்திற்கு 2ஆம் இடத்துல சனி இருக்குது, 3ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் வலப்புறமா எண்ணணும், 4ஆம் இடத்துல ஒண்ணும் இல்லை, 5ஆம் இடத்துல கேது இருக்குது, 6ஆம் இடத்துல ஒண்ணும் இல்லை, 7ஆம் இடத்துல குரு இருக்கு, 8ஆம் இடத்துல ஒண்ணும் இல்லை, 9ஆம் இடத்துல புதன் சூரியன் இருக்கு. புதன் அப்படிங்கிறது தான் மிதுன லக்னத்தினுடைய அதிபதி. லக்னாதிபதியே போய் 9ல உட்கார்ந்து இருக்குது. அம்மாவோட பாக்கியஸ்தானமான 9ல உட்கார்ந்து இருக்குது. 10ல சுக்கிரன், 10ல சுக்கிரன். பாருங்க, லக்னாதிபதி புதன் 9ல என்ன வீடும் அது, என்ன ராசி அது? மிதுனத்துக்கு 9ஆம் இடம் என்னது, என்ன ராசின்னு யாராவது சொல்லுங்க. கும்பராசிங்க. கும்பராசியா? இப்ப நான் என்ன சொன்னேன், 9ஆம் இடம் தீர்த்த ஸ்தல யாத்திரைன்னு சொன்னா, தீர்த்த ஸ்தல யாத்திரைன்னு சொன்னா, அம்மா என்ன பண்ணாங்க, 9ஆம் இடமான கும்பகோணத்துல தீர்த்தம் மகாமக குளத்துல இறங்கி தீர்த்தம் போட்டாங்களா, தீர்த்தம் ஆடினாங்களா? எஸ் ஆர் நோ? ஆமாங்க. அங்கேயே ஸ்தலத்துக்கு போனாங்க, ஐயாவடின்னு ஒரு ஸ்தலம். அங்க போய் மிளகாய் யாகம் பண்ணாங்களா, பண்ணலையா? ஆமா பண்ணாங்கய்யா. அப்ப பாருங்க, தீர்த்தம் ஸ்தலம் யாத்திரை. அம்மா 9ல, லக்னாதிபதியே 9ல போய் சூரியனோட இருந்ததுனால 9ஆம் இடம் தீர்த்தம் ஸ்தலம் யாத்திரை. அப்போ 9ஆம் இடம் தீர்த்த ஸ்தல யாத்திரைங்கிறதுனால அம்மா, அந்த 9ஆம் இடம் அம்மாவுக்கு கும்பமா வந்ததுனால கும்பகோணம் போய் மகாமக குளத்துல இறங்கி தீர்த்தமாடி அப்புறம் ஐயாவடியில போய் பூஜை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. எஸ் ஆர் நோ? எல்லாம் வலிமை பெறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அந்த 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குது, சந்திரன் பார்க்குது. அம்மா என்ன பண்ணாங்க, 9ஆம் இடத்துல செவ்வாய் பார்த்ததுனால 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்ததுனால ஐயாவடியில செவ்வாய்ங்கிற மிளகாய அமாவாசை அன்னைக்கு நெருப்பு வீட்டில இருந்து செவ்வாய் பார்த்ததுனால, சிம்ம நெருப்பு வீட்டில இருந்து பார்த்ததுனால யாகத்துல மிளகாய கொட்டுனாங்க அப்படின்னு தெரியுதா நண்பர்களே? இப்படி சொல்லி சொல்லி கொடுத்தா தெரியும், சொல்லி கொடுக்க ஆள் இல்லையே, என்ன பண்றது? ஏன் நண்பர்கள், சொல்லி கொடுத்தாலும் நீங்க ஏதோ எங்கேயோ பராக் பார்த்துக்கிட்டு எப்படியோ இருந்தீங்கன்னா பாடம் உங்களுக்கு போகுதா, எனக்கு போகுதா? யாருக்கு போகுது? இப்படி பாடம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதீங்கய்யா, உங்ககிட்டதான் கிடைக்குங்க. இது அடிப்படை வகுப்பா? இதுல கலந்துகிட்டவங்க இல்லைங்கய்யா, உயர்நிலை வகுப்பு. இவ்வளவு பெரிய வகுப்பை நீங்க விட்டு போகலாமா நண்பர்களே? 9ஆம் பாருங்க, லக்னாதிபதியே போய் 9ல இருக்குதா? 9ல இருக்குதா? நல்லா பாருங்க. அந்த புதன் போய் 9ல இருந்தங்காட்டியே அம்மா, புதன்னா பச்சை. அம்மா என்ன ஆடை உடுத்துனாங்க? பச்சை கலர் ஆடை உடுத்துனாங்களா? பச்சை கோட் தான் பண்ணாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அதுக்கடுத்து அம்மா என்ன பண்ணாங்க, புதனை, அந்த சூரியன்னா நெற்றி, செவ்வாய் பாக்குது, நெற்றியில என்ன இட்டாங்க?
செந்தூர திலகம். செவ்வாய்னா செந்தூரம், செந்தூர திலகம். பாருங்க, வெறும் செவ்வாயா இருந்தா அது சிவப்பு. சந்திரனோட சேர்ந்து இருந்தா, சந்திரன்னா தண்ணி, அப்போ சந்திரனோட சேர்ந்து இருந்தா பால், தயிர், மோர், அதுல இருந்து வரக்கூடிய வெண்ணெய். அந்த சந்திரனோட சேர்ந்து இருந்தா அந்த காவிய, அதாவது அதை கொஞ்சம் நீர் டைலூட் பண்ணது அப்படின்னா, செந்தூரங்கிறது கொஞ்சம் டைலூட் பண்ணது, அதை எடுத்து இப்படி இட்டுக்கிட்டாங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஆமாங்கய்யா, அவங்க எப்பயுமே அது செந்தூர் இட்டுட்டு தான் வருவாங்க. ஆமாங்க ஆமாங்க எஸ்ங்க எஸ்ங்க. நண்பர்களே, 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டம் அம்மாவுக்கு உச்சம், கலைஞர் ஐயாவுக்கும் உச்சம். 5ஆம் அதிபதி 10லே உச்சம். 4ஆம் அதிபதி சாரத்தில், அதாவது மிதுனத்துக்கு 4ஆம் இடம், அந்த சாரத்துல சுக்கிரன் உட்கார்ந்ததுனால ரேவதி நட்சத்திரம் என்றால் புதன், புதனுக்கு உண்டான பச்சை ஆடையும் போட்டாங்க, பச்சை ஆடை உடுத்தினாங்க. புதன்னா இலை, இரட்டை இலை சின்னத்தையும் பயன்படுத்தினாங்க. இரட்டை இலையினால் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, 5ஆம் அதிபதி போய் சுக்கிரன் மீனத்துல இருக்குது, மீனத்துல ரேவதி நட்சத்திரத்துல இருக்குது. ரேவதினா சசிகலா, சசிகுமார், சசின்னு பொருள். அப்ப 5ஆம் இடம் என்னென்ன உங்களுக்கு சொல்லி இருக்கணும் அதெல்லாம் பார்த்துக்குங்க. சசிகலாங்கிறவங்களும் நட்பா இருந்தாங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்படி பாத்தீங்களா? பாருங்க நண்பர்களே, பாருங்க, ஜோதிடம் மகா அற்புதம். ஜோதிடம் மகா. கடல் வீட்டுல இருக்குதுங்கய்யா, அவங்க கடலூருங்கய்யா. யாரு கடலூர்? சசிகலாமா காட்டுமன்னார்குடி கடலூர். கடலூர் மயிலாடுதுறை பக்கத்துல. கடல் வீட்டுல இருக்கிறதுக்கு இங்க வேற சொல்லணும், அது நீர் வீட்டுல இருக்குது. அதனால அம்மா வாட்டர் கொடுத்தாங்க. அம்மா என்ன பண்ணாங்க? வாட்டர், அம்மா வாட்டர், சரிங்களா? அப்படின்னு சொல்லும். சுக்கிரன்னா நல்ல தண்ணி. அப்ப 5ஆம் இடத்தையும் இயக்குறாங்க. 10ல போய் உட்கார்ந்து இருக்குது, 10ல போய் உட்கார்ந்து இருக்கு, நல்ல தண்ணி. இப்படி எல்லாம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. சரிங்களா? புரிஞ்சுதா நண்பர்களே? நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடங்கிறது மகா அற்புதம், சும்மாலாம் கிடையாது. சரிங்களா? 12ஆம் அதிபதி தான் உங்களுக்கு சுக்கிரன். 10ல போய் உச்சமானதுனால 12ஆம் இடம் தான் டான்ஸ், காலை தூக்கி ஆடுறது. காலை தூக்கி ஆடுறாங்கல்ல. கல்லை கனிவிக்கும் சூச்சனவன், கங்கை மூடி கொண்ட வச்சனவன், தில்லை சிதம்பர கூத்தனவன், தில்லை சிதம்பர சித்தனவன். அந்த தில்லை சிதம்பர நடராஜர் ஆடுறது நடனம். இந்த 12ஆம் அதிபதி இந்த அம்மாவுக்கு உச்சம். இந்த அம்மாவும் நடனம், நடனத்துல உச்சம். உச்சம்னா 1ஆம் நம்பருங்க. ஃபர்ஸ்ட் உச்சம்னா 1ன்னு எடுத்துக்கோ. நம்பர் 1, ஏதோ ஒண்ணுல அவங்க நம்பர் 1ஆ தான் இருப்பாங்க. எந்த கிரகம் உச்சமா இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவங்கள்ல அந்த இடத்துல அவங்க உச்சமா இருக்கிறாங்க அப்படின்னா நம்பர் 1ன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்படி எல்லாம் குழப்பாம நம்ம எளிமையா ஜோதிடத்துக்கு போயிடலாம். இதை எடுத்துருங்க.
அப்போ 9ஆம் பாவம் என்பது தீர்த்த ஸ்தல யாத்திரை. இனிமேட்டு மறக்குமா உங்களுக்கு தீர்த்த ஸ்தல யாத்திரைங்கிறது? மறக்குமா? மறக்காது சார். கும்பகோணத்தை நினைச்சாவே அம்மா வந்து உட்கார்ந்துருவாங்களா? மறக்காதுங்க. அதனால தீர்த்த ஸ்தல யாத்திரை. தந்தை உங்க அப்பாவை சொல்ற பாவம் 9ஆம் பாவம். உங்க அப்பா எப்படிப்பட்டவர்? உங்க அப்பா பிடிவாதக்காரரா, உங்க அப்பா நல்லவரா, கோபக்காரரா அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லது ஏதாவது தப்பு பண்றவரா, இல்ல உங்களை மதிக்கிறவரா, உங்களை மிதிக்கிறவரா, எப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர் தந்தை. இந்த தந்தைக்கு உண்டான பாவம் 9. ஆசிரியர், குருநாதர், குரு. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசு, அது குரு என்று பொருள். தனுசு வீட்ட குரு 9ஆம் இடம், அதன் அதிபதி 9ஆம் இடம். எனவே உங்க லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எதுவோ அது உங்க குருவை குறிக்கும், குருநாதரை குறிக்கும், சித்தரை குறிக்கும். சார் நான் எந்த சித்தரை வழிபடுறதுன்னா, உங்க 9ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரோ அது பிரகாரம் நீங்க சித்தர்களை வழிபடலாம். அந்த சித்தரை நீங்க போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான அனைத்தும் கிடைக்கும். உங்களுடைய குருநாதரை நீங்க எப்படியெல்லாம் மதிச்சீங்க, எப்படியெல்லாம் மதிக்கிறீங்க, இல்ல மிதிக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் 9ஆம் பாவமே சொல்லும். ஆமா. அதே போல 2வது மனைவி. நண்பர்களே, 9ஆம் பாவம்னு ஒண்ணு, ஆஹா பக்தி பரவசம் அடைஞ்சிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2வது மனைவின்னு வந்துருச்சு. ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு அது 3ஆம் இடம். 7ஆம் பாவம் முதல் மனைவி, அதுக்கு கொழுந்தியாதான் 2வது மனைவி. புரிஞ்சுதுங்களா? காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம் எது? விருச்சிகம். விருச்சிகம். பாவம் எது? துலாத்துல இருந்து என்னங்க? துலாம், விருச்சிகம், தனுசு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 7ஆம் இடம் என்றால் மனைவி அல்லது கணவன், அவர்களுக்கு சகோதரி. மனைவிக்கு சகோதரிடத்தை எல்லா ஆண்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு வரும். டக்குன்னு பாப்பீங்க, கொழுந்தியா இருக்காப்பா, அடாடாடா, அதுக்கு பேரே கொழுந்தியாகும். அந்த 9ஆம் இடம் கொழுந்தியா, 9ஆம் இடம் கொழுந்தனார். பெண் ஆணா இருந்தா கொழுந்தனார், பெண்ணா இருந்தா கொழுந்தியால். ஆமா. அதனால அதுதான் 2ஆம் தாரம். 2ஆம் தாரம்னு பேரு. 9ஆம் இடத்துக்கு 2ஆம் தாரம். நண்பர்களே, திருமண பொருத்தத்துல முதல் தாரத்துக்கு ஒரு மாதிரி பார்க்கணும், 2ஆம் தாரத்துக்கு ஒரு மாதிரி பார்க்கணும், 3ஆம் தாரத்துக்கு இன்னொரு மாதிரி பார்க்கணும். அதே முகூர்த்தம் குறிக்கிறப்ப கூட முதல் திருமணத்துக்கு ஒரு மாதிரி முகூர்த்தம், 2ஆம் திருமணத்துக்கு ஒரு மாதிரி முகூர்த்தம், 3ஆம் திருமணத்துக்கு ஒரு மாதிரி முகூர்த்தம் இருக்கு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு முதல் திருமணத்துக்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதான் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி போச்சு. அது விளங்குமா? விளங்காது. அதனால ஜோதிடத்தை ஒழுங்கா கத்துக்கிட்டு, தயவு செய்து ஜோதிடத்தை தவறு பண்றவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால ஜோதிடத்துல நல்லா கத்துக்குங்க, அப்புறமேட்டு பலன் சொல்லுங்க, அப்புறமேட்டு முகூர்த்தம் குறிங்க. முகூர்த்தம் குறிக்கிறதுல சாதாரண வேலை இல்லை. எங்கேயாவது மக்களும் 100 ரூபாய் 500 ரூபாய்க்கு போய் ஏதோ ஒரு பக்கம் முகூர்த்தத்தை குறிச்சிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க. பணத்துக்காக சொல்ல, திறமை குறைவா இருக்கு. திறமை குறைவு சாமி. திறமை இருக்கிறவன் கெத்தாத்தான் இருப்பேன். இளையராஜா நடத்தின இளையராஜா இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு? கெத்தாத்தான் இருக்கிறாரு, திட்டுறாரு.
ஆனாலும் போய் ஐயோ ராஜா ஐயா சாமின்னு விழுகுறீங்க. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, எல்லாம் அப்படியே போய் அப்பா அம்மா அம்மா அம்மான்னு காலில் விழுந்தீங்கல்ல. திறமைங்க, திறமை இருக்கிறவன் கெத்தாத்தான் இருப்பான். 5000 கேட்கத்தான் செய்யும், 10,000 கேட்கத்தான் செய்யும். திறமை இல்லைன்னா 100 ரூபாய்ங்க 50 ரூபாய்ங்க. அதாவது நம்ம திறமைக்கு தகுந்தது தாங்க பணம், புகழ் எல்லாமே. நான் பணம் பெருசா வாங்குறதுக்கு சொல்ல, அப்படி எடுத்துக்காதீங்க. எல்லா ஜோதிடருமே அவங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது இல்லை, அதை வாழணும் இல்லையா? நீங்க ஜோதிடம்னா ஏனுங்க அந்த காலத்துல 1 ரூபா கொடுத்தாங்கன்னா அந்த காலம் இந்த காலம் ஒண்ணா? அதெல்லாம் இல்லைங்க. இந்த காலத்துல கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? சார் நான் எந்த ஆஸ்பத்திரியில போய் படுத்து எந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு கேட்குறாங்க. இது அந்த காலத்துல சொல்ல முடியுமா? இந்த காலத்துல கேட்குறாங்க, சார் நான் BMW எடுக்கிட்டா அதுல வெர்சன் 4 எடுக்கிட்டான்னு கேட்குறாங்க. சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சார் தொழில்ல நான் ஏரோப்ளைன் வாங்கி உள்ளான் இருக்கேன் சார் அப்படின்னு கேட்டா சொல்ல முடியுமா? அதெல்லாம் இந்த காலத்துக்கு உண்டானது. கஷ்டம். ஜோதிடங்கிறது சும்மா ஜோதிடர்கள் கணக்கு போட்டு சொல்ல முடியாது. அவங்க ஜோதிடம் கத்துக்கிட்டு அதனுடைய திறமையை வெளிப்படுத்தி உங்களை நல்வழி காமிக்கிறாங்க. அப்ப இந்த 9ஆம் பாவம் ஒருத்தருக்கு சிறப்பா இருந்ததுன்னா கட்டாயம் அவங்க தேடி தேடி, அதாவது ஜோதிடத்தை தேடி அடையலாம். நல்ல குருநாதரை 9ஆம் பாவாதிபதி நல்ல இடத்துல இருந்ததுன்னா இவங்க தேடி போக வேண்டியதே இல்லை, குருநாதரே வருவார். இப்ப 9ஆம் பாவாதிபதி கலைஞர் ஐயாவுக்கு 5ல் இருந்தது. 5ல் இருந்ததா? விருச்சிகத்துல 5ஆம் இடம் நல்ல ஸ்தானம். அதனால என்ன பண்ணாரு குருநாதர்? யாரு? சாய்பாபாவே அவர் இல்லத்துக்கு தேடி வந்தார். கலைஞரோட இல்லத்துக்கு தேடி வந்தாரா இல்லையா? கலைஞரை தேடிட்டு சாய்பாபாட்ட போனாரு. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்ல ஸ்தானங்கள்ல 9ஆம் அதிபதி இருந்ததுன்னா அது ரொம்ப 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 சிறப்பு. அப்போ 9ஆம் அதிபதியும் 5ஆம் இடம் அதிர்ஷ்டம்ங்க, 9ஆம் இடம் அதை விட அதிர்ஷ்டம்ங்க. நல்லா பாத்துக்குங்க. 5ஆம் இடத்தை விட வளர்ச்சி பாவம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவமும் பேர் தரும். 1, 5, 9 இவைகள் எல்லாம் பெயர் தரும் பாவங்கள். அப்போ 9ஆம் பாவம் என்பது ஆசிரியர், குருநாதர், ஜோதிடத்துல ஆசிரியர் அல்லது எல்லாத்துலயுமே ஆசிரியர், குருநாதர். 5ஆம் பாவம் ஆசிரியருங்க. ஆசிரியர்னா அடிப்படை கல்வி சும்மா சொல்லித்தரது. குருநாதர்னா வாழ்க்கைக்கே வழிகாட்டுற பாவம் இந்த 9ஆம் பாவம். 5ஆம் பாவம் ஆசிரியருங்க. 9ஆம் பாவம் PhDங்க. 9ஆம் பாவம் MSc, MPhil, MEd. 9ஆம் பாவம் PhD. அந்த மாதிரி அமைப்புங்க. குருநாதருங்க. ஜோதிடத்துல குருநாதர் தாங்க. ஜோதிடத்துல ஆசிரியர் வராதுங்க. ஜோதிடம்ங்கிறது உங்க வாழ்க்கைக்கே வழி வழியா வழிகாட்டுறதுங்க, குருநாதர். அப்படிப்பட்ட அமைப்புங்க. அதுக்கடுத்து தான தர்மம்ங்க. உங்களுடைய தர்மம், உங்களுடைய தானம், இதெல்லாம் தாங்க 9ஆம் பாவம்ங்க. 9ஆம் பாவம் அப்படிங்கிறது இதுதான். நண்பர்களே, இவ்வளவு நேரம் கூர்ந்து கேட்டீங்க. வகுப்பு இப்ப நீங்கெல்லாம் இந்த இலவச வகுப்புல சேரணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. என்னோட நம்பர் 98 427 37 800. அந்த நம்பருக்கு 98427 37800க்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களை இலவச ஜோதிட சித்தன் குழுவுல சேர்த்துக்குவோம். வார சனிக்கிழமை 7 மணிக்கு வகுப்பு இருக்குது. எல்லாரும் கலந்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி யூடியூப்ல பாக்குறது திடீர்னு கட் பண்ணாலும் கட் பண்ணிடுவோம். எல்லாருமே வகுப்புல கலந்துக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை.
அதனால யூடியூப்ல பாக்குறவங்க அடுத்த முறையோ அதுக்கு அடுத்த முறையோ இன்னும் ஒரு முறை உங்களுக்கு விலக்கு கொடுப்போம். அடுத்த முறை யூடியூப் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால எல்லோருமே எங்களுடைய குழுவில் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இலவசமா இந்த அடிப்படை வகுப்புகளை இந்த மாதிரி விளக்கமா சொல்லி தருவோம்னு சொல்லி வாழ்த்தி வணங்குறேன். நல்லா இருப்பீங்க நண்பர்களே. வகுப்பு எப்படி இருந்ததுங்கிறத நம்ம ஜோதிட சித்தன் குழுவில் இருக்கிறவங்களும் இலவச ஜோதிட குழுவில் இருக்கிறவங்களும் பதிவு பண்ணுங்க. அல்லது யூடியூப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த இலவச வகுப்பு எப்படி இருந்ததுன்னு பதிவு பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்களோட பணம் கேட்டு நாங்க வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். நன்றிங்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.